வீடு வீடாக சென்று இன்றைக்கு உறுப்பினராக சேர்க்கக்கூடிய பணியை துவங்குவதோடு நம்முடைய மண், மொழி, மானம் காத்திட தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதன் முக்கிய நோக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதில் ஜாதி, மதம், அரசியல் பாகுபாடின்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த இழைக்கப்படக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டும் என்ற அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம். நம்முடைய ஒன்றிய ஆட்சியை பிடித்த பிறகு ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பாரதிய ஜனதா போராட்டத்தில் சிக்கி ஏற்படும் ஆபத்து மிக கொடூரமானதாக இருக்கும். அதற்கு இன்றைக்கு அதிமுக துணை போகிறது என்பதனையும் இன்றைக்கு நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்காக இன்றைக்கு மும்மொழி கொள்கையை இன்றைக்கு எதிர்த்து மட்டுமல்ல, அதை சில மாநிலங்கள் தாய்மொழியை கூட தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக பாரதிய ஜனதா ஆட்சியிலே இருக்கக்கூடிய அது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து இந்தி என்கிற ஒரு மொழியை மட்டுமே படிக்கக்கூடிய அவலத்திற்கு சிக்கியுள்ளனர். கடும் எதிர்ப்பால் நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாத பாஜக தங்கள் கட்சி ஆளும் உத்தரகாண்டில் அதனை அமல்படுத்தி பரிசோதனை செய்து பார்த்தது. ஆனால் தமிழ்நாட்டையும் என்றைக்கும் அதை திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அது முடியாத இன்றைக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பாரம்பரிய மிக்க கீழடியில கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் கொண்டுள்ள கட்சி தான் பாஜக. துரோகிகளையும் போலிகளையும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடக்கும் பதிவொருபுறம் எடுபடாது என்பதை ஓரளவில் ஓரணியில் நின்று தமிழ்நாடு மக்கள் சுட்டிக்காட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள களம்தான் இந்த ஓரணி தமிழ்நாடு என்கிற இந்த மக்கள் இயக்கம். அதை போல நம்முடைய பரப்புரையில் உள்ள குடும்பத்தினரை திமுகவில் உறுப்பினர் ஆக்குவது என்பது இரண்டாவது தான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களுடைய முக்கிய இலக்கு. சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் ரீதியான அநீதிகளை சந்தித்து வருகிறது. கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுப்பது, இந்தி திணிப்பு, கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டுள்ள மாநில உரிமைகளை அபகரிப்பது, நீட் தேர்வு மூலம் இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என பல்வேறு
அநீதிகளை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நசுக்க முயற்சி நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை இருள் சூழும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுத்துள்ளார்கள். அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதனை எதிர்கொள்வோம், ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடும்போது அதற்கு எதிராக கிளர்ச்சி எழுவோம் என்பதுதான் தமிழ்நாடு கடைபிடிக்கும் எழுதப்படாத விதி. மீண்டும் ஒரு முறை மண், மொழி, மானம் காப்பது ஒன்று கூடுவது தமிழ்நாடு தயாராகிவிட்டது. நம்முடைய முன்னோடிகள் போராட்டமும் தியாகமும் நமக்கென வாழ்வதற்காயினும் மட்டுமல்ல, சுயமரியாதையோடு கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அதன் தொடர்ச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தற்போது இளைஞர்களில் உள்ளது. தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சுயமரியாதையும் உரிமைகளையும் காக்க மீண்டும் ஒரு முறை ஒன்று கூடி போராட வேண்டிய தருணம் இது. இந்த போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கானது, எதிர்கால தலைமுறைக்கானது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை மேற்கொண்டு இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தினரிடையே கொண்டு செல்ல உள்ளோம். மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பினை வலு சேர்க்கும் விதமாக நாளை ஜூலை 2 எங்களது மாவட்டத்தில் எம்எல்ஏக்கள், கட்சியினர், நிர்வாகிகள், சார்பணியினர் உள்ளிட்டோர் இணைந்து பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளோம். ஜூலை 3ஆம் தேதி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரையை மேற்கொள்ளப்படும். கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சாவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டுவதன் அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம். இந்த முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியினுடைய பூத் கமிட்டி, டிஜிட்டல் ஏஜெண்டுகள் பிடிஏ செயல்படுவார்கள். இந்த பரப்புரை முழக்கத்தை உடனுக்குடன் கண்காணித்து பதிவு செய்யும் பிரத்யேக செயலியை கையாளும் திறன் மிகுந்த இளைஞர் படையினர் கட்சியின் பூத்து டிஜிட்டல் ஏஜெண்டுகளாக களம் இறங்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி முகவர்களுடன் PLA2 இணைத்து பூத்து டிஜிட்டல் ஏஜெண்டுகள் இந்த பரப்புரையை முன்னெடுத்து செல்வதிலே முக்கிய பங்கு வகிப்பார்கள். இவர் வெறும் செயல்களை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்ன, இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரும் கனிவோடு எடுத்துரைக்கும் திறன் கொண்டவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம். கூடுதல் திமுகவிலும் இணைய விருப்பமுள்ளவர்கள் செயலி மூலம் பதிவு செய்தும் நேரடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தும் திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்து கொள்ளப்படுவார்கள். வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை வரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலே நிறைவடையும். அவ்வப்போது இந்த முன்னெடுப்பின் பயனாக தமிழ்நாட்டில் மண், மொழி, மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கான
ஒற்றுமை ஏற்படும். அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட கூட்டங்களை நடத்த வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பரப்புரையை முன்னெடுப்பின் நகர்வுகள் செயலி மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படும். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் சமரசமே இல்லாது 2 விஷயங்களில் இங்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம். இந்த முன்னெடுப்பின் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கையாக மட்டும் இருக்காது. தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாடு மக்களை ஒன்று திரட்டுவதுதான் முக்கிய இலக்கு. இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த குடும்பத்தினர் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து வீடுகளிலும் குடும்பத்தினரில் உள்ளவர்களை நாங்கள் சென்று எங்களுடைய இயக்கத்தினர் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இன்றைக்கு ஒருமித்த கருத்து ஏற்பட வருகிற ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தையும் நாங்கள் எடுத்துச் சொல்லி அதற்கான பணியை மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு மாவட்டம், மதுரை மாநகர் மாவட்டம், மதுரை தெற்கு மாவட்ட கழகம் 3 மாவட்டங்களும் சேர்ந்து இந்த பணியை முதலமைச்சர் அவர்கள் நாளை தினம் இளைஞருடைய பொதுக்கூட்டத்தை முடித்து 3ஆம் தேதி அவர் பணியை அங்கே துவக்கி வைக்கிற போது எங்களுக்கு உள்ள தொகுதிகளில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துக்களிலும் இந்த பணியை துவக்க இருக்கிறோம். நிச்சயமாக துவக்குவோம். அனைத்து தரப்பு மக்களையும் சந்திப்போம் என்பதனை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி. ஆனால் நாங்கள் சந்திக்கிறது எல்லாரையும் அனைவரையும் அதாவது செயலியில் வீட்டில் உங்களை கேட்போம். அவங்களை கேட்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணால் ஓடிபி அந்த நம்பருக்கு உங்களை அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கு பிள்ளைக்கு தான் அந்த உறுப்பினரை சேர்ப்பாங்க. இல்லை நாங்கள் முதலமைச்சர் சொல்கிற கருத்துக்கு உடன்பாடாக இருக்கிறோம் உறுப்பினர்கள்னாலும் நாங்கள் அதை கம்பல் பண்ண மாட்டோம். வீடுகளில் போய் அவர்களாக விருப்பப்பட்டு இதில் உறுப்பினர்களாக சேர்வைகளை மட்டும்தான் சேர்ப்போமே ஒழிய அதனையும் விரும்பினாத்தான் அந்த வீட்டிலையும் கூட எங்களுடைய முதலமைச்சருடைய படத்தையும் இது அவங்க விருப்பப்பட்டால் ஒத்துக்குவோம். இல்லை அப்படின்னா இதில் அவங்க மொத்தத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது ஒருமித்த கருத்து இருக்கணுன்றது மட்டும்தான் ஒழிய அதனால எதிர்க்கட்சி வீடுகளாக இருந்தாலும் நீங்கள் போய் சந்திக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக இருக்கும். அதில் எப்பயுமே மதுரை மாவட்டம் முன்னோடியாக தான் இருப்போம். இப்பயும் இந்த பணியிலையும் 3ஆம் தேதி முன்னோடியாக இருக்கும்ன்றது அவங்க விருப்பப்பட்டா ஒட்டுப்பட்டாங்க. ஆமாம், அவங்க விருப்பப்பட்டா ஒட்டிக்குவோம். இல்லை இதில் கம்பல்சன் கிடையாது. அந்தந்த வார்டு அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் மக்களை சந்திப்பாங்க. அந்த பூத்தில் இருக்கிறவங்க அந்த பாக முகவர்கள் அது மாதிரி அந்த ஐடி விங்கா அந்த பிடிஏன்ற சொல்கிறவங்க அதை எடுப்பாங்க. 2 பேரும் உங்களை இருக்கிறத நோட் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் கேட்டுக்குவாங்க. மீதி உங்களுடைய ஒரு வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அந்த அதுவும் கொடுக்குறாங்க. அது ஒரு சின்ன காலாண்டு மாதிரி எடுத்துரைக்கிறாங்க. கட்டாயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க இந்த ட்ரைனிங் பண்ணி இந்த ஐடி விஞ்ஞானி இருக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன காரணத்துக்காக அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறவங்க தான் கேட்டுக்கோங்க. ஆனால் நிறையா வருது. அதனுடைய காரணத்துக்கு காரணமாக நம்ம உறுப்பினர்களை நிறையா உறுதிப்படுத்தணுன்ற ஏற்கனவே 2 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும்
இப்ப மக்களுடைய சந்தித்து இந்த உறுப்பினர் சேர்ப்பதோட அவங்களுடைய மனநிலையும் தெரிஞ்சுட்டு இந்த வந்து உறுப்பினர் சேர்ப்பது மட்டும்தான் சொல்லலாம். அவர்களுக்கு ஒரு அணியில தமிழ்நாடு வரணும், தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். இப்ப பல்வேறு திரிப்புகள் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கல்வி நிதி கொடுப்பதற்கு தாமதமா இருக்கு, இப்ப 100 நாள் வேலை வாய்ப்புக்கு வர அந்த பணங்கள் வரணும். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இக்காலத்திலையும் நம்ம தமிழ் மொழியை காப்பாற்ற சொன்னலாம். மண், மொழி, மானம், இது 3 தான் முக்கியம். அதை காப்பாற்றுறது தான் மெயின். அதை வச்சுதான் ஓரணியில் தமிழ்நாடு. அதுக்காக எல்லா மக்களையும் சந்திக்கிறாங்க. நீங்க கேட்கறதே தவறான ஆதார் கார்டை யாரும் கேட்கறதே கிடையாது. அதுலயும் கம்பல்சன் கிடையாது. எங்க அதை வந்து நீங்க இப்ப கேட்டு நாங்க வந்தது வேற மேட்டர், இப்ப தலைவன் வேற இருக்கிறது. அதாவது அவங்க வந்து அரசு ஊழியர்களை பயன்படுத்துவதாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜன் சொல்லியிருந்தார். அரசு ஊழியர்களை ஒருபோதும் எங்கேயும் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் வந்து நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக அவர்களை சந்தித்து வீடு வீடாக பார்த்திருக்கிறார். நேற்றைய தினம் இங்க வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ல சில பேர் ஒரு அங்க டெய்லி வந்துட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்து கட்சியை பாகுபாடு கிடையாது, சமுதாய வேறுபாடு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அதுல யாரு வந்தாலும் அதுல வந்து வெறும் திமுக காரங்களுக்கு மட்டுமே நாங்க கொடுக்கறது இல்லை. அதுல எல்லா கட்சிக்காரர்களுக்கு தான் கொடுக்குறோம். எல்லா பேரும் அங்க வந்து வரக்கூடிய அனைவருக்கும் கொடுக்குறோமே ஒழிய அதுலயும் நாங்க பாகுபாடு இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் அவர் எதுக்கா அண்ணன் சொன்னாலும் தெரியல. அவர்கிட்ட நீங்க தான் கேட்டுக்கிட்டீங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவரும் நலத்திட்டம் கொடுக்குறாரு. இப்போ அவரும் சில இடங்கள்ல அவரால் முடிஞ்ச நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. நலத்திட்டங்கள் கொடுக்குறதுல வந்து அது அந்தந்த தலைவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்போ நாங்கள் முதல்ல எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள் கொடுத்தோம். அப்புறம் நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் உதயநிதியோட கொடுத்தோம். இப்போ முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளையும் கொடுத்துருக்காங்க. அதனால அண்ணாவுடைய பிறந்த நாளும் கொடுக்குறோம். எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ அவங்களும் நலத்திட்டங்கள் கொடுக்காம இல்லை. அவங்களால அவங்க முடிஞ்ச நலத்திட்டத்தை கொடுக்குறாங்க. நலத்திட்டம் கொடுக்குறது இப்ப தேர்தல் வரும்போது தான் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்கவுங்க முடிகிறதுக்கு நலத்திட்டம் கொடுத்துட்டே தானே இருக்கிறாங்க. அதனால இது ஒரு விஷயம் இல்லை. இல்லைண்ணா, அதையும் கேட்குறாங்க, அதையும் கேட்பாங்கண்ணா, அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அண்ணன் சொல்ற மாதிரி அப்போ இந்த சில பேர் கிராமத்தில் போனோன்னா அப்போ என்ன மேக்சிமம் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டாலும் அதையும் குறிப்பு எடுத்துக்கிறதுக்காகத்தான் இன்னும் 2 பேர் கூட இருக்கும். நோட் கொடுத்து 5 பேரில் 2 பேர் இந்த டிஜிட்டல் ஐடி நீ போகிறான், அப்புறம் பிஎல்ஏ போகிறான், அதோட இன்னும் 2 பேர் அனுப்புகிறோம். 5 பேர் வரும்போது நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குறைகளையும் குறித்து சொல்லியிருக்கோம். இங்கே என்ன செய்யலை, அது மாதிரி என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். மேற்கு தொகுதியும் பார்த்துருப்பீங்க, கிழக்கு தொகுதியில் பார்த்துருக்கீங்க, மேலூரில் போக எல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கொடுக்கும்போது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைகள் கொடுக்கக்கூடிய மனுக்களை அந்த துறையினுடைய அதிகாரி இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்கு, இதையும் பாருங்க அப்படின்னு அந்த இதையும் நாங்கள் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட சொல்கிறோம். இப்போ நீங்கள் மேற்கு தொகுதியோட மினி பஸ்ஸை கொஞ்சம் கலெக்டர்கிட்ட சொல்லி விடுங்க, அப்போ ரோடு சின்னதாக இருந்துச்சு, இப்போ அகலப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல இந்த மாதிரி லைட்டு இல்லை, சின்னது இன்னும் வேகமாக குடிநீர் இணைப்பை வேகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்க பொதுமக்கள் சொல்கிற கருத்தையும் நாங்கள் கேட்டுக்கிறோம்மா. அப்படி எங்கேயாவது நேற்று கூட ஒரு 10-20 பேர் கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கலைஞர் உரிமை தொகையில் எனக்கு தகுதி இருக்க சிலது விட்டு போயிருக்கிறாங்க. அந்த தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ திருப்பி கொடுக்க போகிறாங்க முதலமைச்சர். அது தகுதி உள்ளவர்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திருப்பி பேணி கொடுக்க போகிறோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கான மனுவும் வாங்க போகிறாங்க. அதனால் இங்கே அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நேரம் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் செய்தியாளர் வந்து நாங்கள் நலத்திட்டம் கொடுக்கும்போது நீங்களே பார்க்குறீங்க, அதுக்கு முடிவு நீங்களே சொல்லுங்கள். எங்களை பொறுத்தளவு
100% குறிப்பா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில அவங்க நீங்க இப்ப அண்ணா சொன்ன மாதிரி எங்க பகுதியில் என்ன செய்ய வேண்டும்னு சின்ன சின்ன குறைகளை சொல்றாங்க. அந்த குறைகளை குறித்து கொண்டு அதை நாங்கள் நிறைவு செஞ்சுட்டு வர்றோம். அதோட பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் அதிகமான பேர் இன்றைக்கு முதலமைச்சர்கள், ஆண்களை விட ஆண்கள் இல்லைன்னு சொல்லல, அவங்களும் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே பெண்கள் மத்தியில் முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்க அந்த மாதிரி கலைஞர் உரிமை தொகை மட்டும் இல்லை, இன்னைக்கு கிராமப்புறங்கள் எல்லாம் மேலே படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் பஸ் மட்டும் இப்போ மகளிர் சுய குழுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணி அது 5வது முறை 5 முறை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பப்ளிக் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக எல்லா பகுதி மக்களுக்குள்ளேயும் முதலமைச்சருக்கு வரவேற்பு தான் இருக்குது. அதுல என்னென்ன இருக்குன்னா அது செஞ்சுருக்கோம். வேற என்ன முதல்வர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்றாரு. முதல்வர் வந்து ஒவ்வொரு நாளும் பணி செய்யறாரு. இப்ப நாங்க போறோம், இப்ப நீங்களே கொஞ்சம் கோச்சிக்காங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. இந்த மேற்கு தொகுதியில ஒரே நேரத்துல இப்ப 740 ரோடு வேலை நடக்குது. அதுக்கு முன்னுக்கே நாங்க ரோடு இவர் எங்க அண்ணன் இருக்கையில வேற ஒரு 50-60 ரோடு கொடுத்துருக்காரு. இன்னொரு ரோடு இந்த ஒரே நேரத்தில் நடத்திருக்கோம். நாங்கள் அவங்க செய்யாத பூரா செஞ்சுட்டு என்னென்ன பொதுமக்கள் கேட்குறாரோ அதை செஞ்சு விட்டு அதுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் வாக்களிங்கன்னு கேட்குறோம். கிழக்கு தொகுதியிலும் பார்த்துருக்கீங்களா, மற்ற தொகுதியிலும் பார்த்துருக்கீங்க. குறை இல்லாமல் இருக்காது, 1-2 குறை இருக்கத்தான் செய்யும். அதையும் நாங்கள் முடிஞ்சதோட இப்போ செஞ்சுட்டே தான். எங்க இருக்கு அது இல்லையே, 10 தொகுதி சொல்லுவேன், 10 தொகுதி சொல்லுவேன். நான் பேசும்போது எப்ப கேட்டாலும் 2 தொகுதி சொல்ல மாட்டேன், 10 தொகுதி சொல்ல. அவங்க கிழக்கு தொகுதி இருக்கிறீங்களா அப்படின்னா கிழக்கு தொகுதியோட மேற்கு தொகுதி மிஞ்சி இருக்குன்ற வார்த்தை சொல்லுவோம். 10 தொகுதிகளையும் சேர்த்து தான் நாங்க சொல்லுவோம் ஒழிய